அல்லேலூயா. அவங்க சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். சோத்திரம். இந்த பிள்ளையை நான் சின்ன வயசில் கண்டேன். அதான் இன்னைக்கு குழந்தை பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சின்ன குழந்தையுடைய தாய் இந்த பிள்ளைய நான் சின்ன வயசுல கண்டேன். அதுக்கு பிறகு எனக்கு பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடையாது. ஒரு நாள் திடீர்னு இதே கார்ல கலெக்டர் ஆஃபீஸுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அப்பதான் அனந்த சிஸ்டருடைய மகங்கிறதும் சில காரியங்கள் புரிஞ்சு கேட்குறாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? பிள்ளை கன்சூவா இருக்கிறாங்க, வயிற்றுல இருக்கிற பிள்ளைங்க ஜோமன் சொல்ல முடியுமா? எனக்கு அந்த வரம் கிடைக்கலன்னு சொன்ன. நல்லா புரியணும். சொல்வதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. சிம்பிள் மேட்ரு, சின்ன விஷயம். ஆனா பதில் அது நம்ம ஞானமா சொல்ல வேண்டியது அவசியமா இருந்துச்சு அன்னைக்கு. சோத்திரம். வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்ன கண்டறிந்து சொல்ல ஆஸ்பத்திரிக்கே தடை, ஸ்கேன் சென்டருக்கெல்லாம் தடை. அப்படி செய்தால் அந்த ஸ்கேன் சென்டர் அடைக்கப்படும், பூட்டப்படும், லைசன்ஸ் க்ளோஸ் பண்ணப்படும். அப்படிப்பட்டதான காலகட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு மேலாக ஊழியக்கார் ஜெபம் பண்ணி, எந்த பாஸ்டா இருந்தாலும் சரி, தேவ கிருபை பெற்று நடக்கிற ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஆணு பெண்ணு அப்படின்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான். சொன்னா அவன் ஊழியக்காரன் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்னா எனக்கு அந்த வர கிடைக்கலன்னு சொல்லி விட்டுட்டேன். சரிதானம்மா? சோத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் என்னுடைய இருதயம் தேவனுக்கு ஆண்டவரை எப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களே, கர்த்தருடைய ஆவியால் அந்த காரணம் பேசுனது தெரியுமா? மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கருத்து. ஏன்னா அவங்க அதுக்கு முன்ன பார்த்தே பழக்கம் கிடையாது. சோத்திரம். அப்போ மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்பதை நீங்க பேசுறாங்க. உங்க மன விருப்பம் என்னமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்படித்தானே? சரிதான் நான் சொன்ன சரிதானே? சோத்திரம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, 2 ஆம்பளைகளை பெற்ற ஒரு தாய், 2 ஆம்பளைகளை பெற்ற தாய் ஒரு குழந்தை, பெண் குழந்தை வேணும்னு வாஞ்சிட்டு ஜெபித்து இருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. சரியா? சரிதானே? இதான் சாட்சி. சரிதானே? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, சரிதான் சொல்றதில்ல. கர்த்தர் அவங்க மன விருப்பத்தின்படி செய்தபடி ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தெய்வம். அவங்களுடைய மன விருப்பத்திற்கு அழகான ஒரு பெண் குழந்தை. அல்லேலூயா. எல்லா நாடுகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவருடைய நாம் என்ன கேட்கிறோம், என்ன விரும்புகிறோமோ, நமக்கு என்ன தேவையோ அதை அப்படியே செய்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இருக்கட்டும். இப்போ இது யார் செய்கிறா? சங்கீதத்துல 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை இங்க வாசிப்பீங்களா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியும் அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். எத்தனை பேர் நம்புறீங்க? சோத்திரம். சவன் நம்பிக்கை உண்டா? குழந்தைங்க அப்பா கிட்ட கேட்கிறேன், நம்பிக்கை உண்டா? சோத்திரம். உங்களை தான் கேட்கிறேன். இது ஆண்டவராக எனக்கு தந்திருக்கிறார். நம்பிக்கை உண்டா? நம்பிக்கை உண்டா? எத்தனையோ பேர்கள் திருமணமாகி மாதங்கள் வருடங்கள் தாண்டினாலும் ஒரு குழந்தை பாக்கியத்தை காண முடியாதபடி உலகம் எங்கும் உள்ள மருத்துவமனைகளுக்கெல்லாம் போயும் தளர்ந்து ஓய்ந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய உடம்பை வருத்தி கொண்டிருக்கும் பொழுது சோதரம் கர்த்தர் நமக்கு நம்ம விருப்பத்திற்கு தகுந்தபடி ஒரு பிள்ளை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு மனுஷனுடைய சித்தத்தின்படி ஒரு குழந்தையை பிறக்கிறோம் என்றால், இன்னைக்கு குழந்தை இல்லாம மருத்துவமனைக்கு போறவங்களுக்கு எல்லாம் குழந்தை கிடைச்சிருக்கும். எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. எல்லாருக்கும் இல்லை. ஆனா தேவன் நமக்கு அழகான நம்முடைய விருப்பத்திற்கு தகுந்தபடி மகிமையான ஒரு குழந்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல தாயும் தகப்பனும் அறிய வேண்டிய காரியங்கள், நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டிய காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேசட்டும். கவனிங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரைக்கான வசனங்களை வாசிக்கலாம் கேட்போம். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து
அவரிடத்துக்கு வந்து இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டார். அவர்தான் ஆம் என்றார். அப்பொழுது மன்னவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தணும், அது எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. மனம் என்ன கேட்கிறாருன்னா, தன்னை தரிசித்த தேவதூதனை நோக்கி கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே ஆண்டவரே, நீர் சொன்ன காரியம் அல்லது நீர் ஒரு குழந்தையை கிடைக்கும் பொழுது, இந்த பிள்ளை எனக்கு கிடைக்கும் பொழுது, ஆண்டவரே அந்த பிள்ளை நான் எப்படி வளர்த்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும்? அல்லேலூயா. வளர்த்தணும், நடத்தணும். பிரைஸ் காட். அப்போ நான் முதல்ல பார்த்தோம், தேவன் நமக்கு தந்த பிள்ளை, நம்ம விருப்பத்தின்படி தந்த பிள்ளை, ஏற்ற வேளையிலே கொடுத்த தேவ பிள்ளை, கொடுக்கப்பட்ட தேவ பிள்ளை. இந்த பிள்ளையை வளர்த்துவது எப்படி, இந்த பிள்ளையை நாம் நடத்துவது எப்படி என்கிறதை தேவ சமூகத்திலே காத்திருந்து ஒரு தேவ பக்தன் வந்து தேவ சமூகத்திலே கேட்கிறான், ஆண்டவரே நான் எப்படி வளர்த்தணும்னு சொல்லி. எனக்கு அங்கே இன்னைக்கு நம் பர்த்டே கொண்டாடுகிறது பெருசுன்னு நினைக்கிறோம், பிள்ளைக்கு திருமணம் நடத்துவது பெருசு நினைக்கிறோம், எல்லாம் பெருசுதான். ஆனா அதை விட மிக 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 முக்கியமானது, ஒரு குழந்தை தேவன் தரும் பொழுது அந்த பிள்ளையை தேவ சமூகத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுவதும், ஆண்டவருடைய சமூகத்தில் சமர்ப்பணம் பண்ணி அந்த பிள்ளையை கர்த்தருக்காக நாம் வளர்த்துவதும் அது மேலான ஒரு காரியம். பிள்ளையை நாம நீங்க கொண்டாடுகிற பர்த்டே இருக்கட்டும், திருமண நாட்களாக இருக்கட்டும், மற்றொரு விசேஷமான நாட்களாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் நல்லது, வேண்டியது, முக்கியமானது. ஆனா மிக மிக முக்கியமானது, நாம் எப்பொழுது தேவன் நமக்கு ஒரு குழந்தை தேவன் கொடுக்கிறாரோ அந்த பிள்ளையை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஆமென் அதை பிரதிஷ்டை பண்ணி தேவ ஆலோசனை பிரகாரம் வளர்த்துவது தான் தேவனுடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். அது பிரதானமான ஒரு காரியம். அல்லேலூயா. கேக்குது? புரியுதா நான் சொல்றது? சிஸ்டர் எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்தோத்திரம். அப்போ அந்த பிள்ளையை வளர்க்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த கேள்வி கேட்ட உடனே தேவதூதன் ஒரு பதிலை கொடுக்கிறார். சில பத்திய முறைகளை சொல்லி கொடுக்கிறார். வாசிக்கிறீங்களா? கீழ வாசி, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் மனோபாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவையும் செய்த, நான் சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே, திராட்சை செடியில் உண்டாயிருக்கிற ஒன்றையும் அவள் சாப்பிடாமலும், திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானது ஒன்றும் அவள் புசியாமலும், நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அல்லேலூயா. பிரைஸ். நல்லா கவனிக்கணும். சில பத்திய முறைகளை அந்த இடத்திலே சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு குழந்தையை பெற்ற தாய் தகப்பன் நமக்கு நம்ம என்ன எப்படி இருக்கும், நம்ம பிள்ளை நல்ல அறிவுள்ள பிள்ளையாய், ஞானம் உள்ள பிள்ளையாய், நல்ல விவேகம் உள்ள பிள்ளையாய், நல்ல ஞாபக சக்தி உள்ள பிள்ளையாய், தேவ கிருபை பெற்ற பிள்ளையாய், தீர்க்காய் சொன்ன பிள்ளையாய் வளர்ந்த தேசத்தில் ஒரு நட்சத்திரத்தை போல உலகத்தை ஒளி வீசுகிற ஒரு பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்ற ஆவலும் தாகமும் நாம் எப்பொழுதும் எல்லாருக்குமே உண்டாயிருக்கும். தேவனுடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். அப்படியானால் அப்படி தேவனுக்கு ஆண்டவருக்கு முன்பாக உலகத்திலே ஒரு நட்சத்திரத்தை போல ஒளி வீசுகிற ஒரு பிள்ளையாய் அந்த பிள்ளையை வளர்த்தி எடுக்க வேண்டியதான பொறுப்பு எந்த தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளையை தேவன் தந்திருக்கிறாரோ அவர்களுக்கு அது உகந்தது, அவர்களுக்கு உரியது, அவர்கள் அதை செய்ய வேண்டியதுடைய கடனாக காணப்படுகிறது. பிள்ளை. ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துவதற்காக, நம்முடைய பிள்ளை வளர்ந்து வருவதற்காக தேவனுடைய சில பத்தியங்களை கையாள வேண்டியது, நம்முடைய பிள்ளைகளுக்காய் பத்தியங்களை கையாண்டு உபதேசிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. பத்தியங்கிறது என்ன? இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறார் சகோதரர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்குமே சொல்லுகிறேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். பிள்ளை நாம் பிரதிஷ்டை பண்ணிட்டோம், கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணிட்டோம், அதோட விட்டு விடாதபடி அவரை அனுதினமும் தேவனுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு ஆராதனை நாட்களிலும் தேவ சமூகத்திலே கொண்டு தேவனை ஆராதிப்பதும், அவருக்காக அந்த பிள்ளைக்காக சில ஆராதனை விதிமுறைகளை கைக்கொள்வதும்,
உகந்ததாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பத்தியம் என்ன பத்தியம்? பிரதிஷ்டை பண்ணிட்டு போறதல்ல, தொடர்ந்து பரிசுத்த ஆராதனைகளிலே அந்த பிள்ளையை கொண்டு வந்து என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்கணும். இரண்டாவது ஸ்தோத்திரம், அந்த பிள்ளையை அந்த ஆராதனை விடணும். இரண்டாவது, நாமும் பத்திய வாழ்க்கை கையாளணும். ஒரு தகப்பன் ஒரு தாய், உங்களை சொல்லல, இங்க இருக்கிறவங்களை சொல்லல, பொதுவாகவே ஒரு தாயும் தகப்பனும் என்னென்ன காரியங்களை செய்கிறாங்களோ அதே போல அந்த பிள்ளைகளும் என்ன செய்யும்? அதே ஃபாலோ பண்ணும். நேற்றைய தினத்துல ஒரு அருமையான ஒரு கூட்டகை நடந்தது. ஏறக்குறைய 95 வயசான ஒரு முதியவர் அந்த கூட்டகையில வந்து பேசும் பொழுது இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு நான் சாபத்தை சம்பாதித்து வைக்கவில்லை. பிரைஸ் லார்ட். காரணம் என்ன? நாங்கள் சின்னதில இருந்து ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து திருமணமாய் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். அதற்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு சமூகத்திலே சமர்ப்பணம் பண்ணி அவர்களை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவ வசன வழிகளை சொல்லிக் கொடுத்து அந்த வசனத்தின் பிரகாரம் எங்க பிள்ளைகளை நடத்தணும். 4 பிள்ளைங்க 4 இடத்துல இன்னைக்கு நட்சத்திரங்களை போல வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சாட்சி சொன்னார். இரண்டாவது ஒரு காரியத்தை அவர் சொன்னார். நான் அவர் அந்த சின்ன வயசுல ஒரு டீச்சர், இந்த முதிர்ந்த வயதிலே ஒரு பெரிய ஊழியக்காரராக மாறி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்த வருமானங்கள் எல்லாவற்றிலும் 60% கர்த்தருடைய காரியத்திற்கு தான் செலவழித்திருக்கிறேன். ஆகவே அநீதியாய் நான் என் பிள்ளைகளுக்கு எதையும் நான் சம்பாதித்து வைக்கவில்லை. தேவ கோபம் என் பிள்ளைகளுக்கு கிடையாது அப்படின்னு மனதார கண்ணீர் நிறைய சந்தோஷமான கண்ணீர், ஆனந்த கண்ணீர் பொங்க அவர் அந்த சாட்சியை சொல்ல எல்லாரும் அந்த இடத்துல அழுதார்கள். பிள்ளைகளை பெற்றோம், சோதரம் பிள்ளைகளை பெற்றோம். தேவன் நமக்கு பிள்ளைகளை தந்தார். ஆண்டவர் தந்த பிள்ளைகளை நாம் பெற்றெடுத்திருக்கிறோம். அந்த பிள்ளையை நாம் எப்படி வளர்த்த வேண்டும் என்ற சில விதிமுறைகளை குறித்து பேசும் பொழுது அவர் அந்த காரியங்களை சொல்லி தேவனே ஆனந்த கண்ணீரோடு கர்த்தரை துதித்தார். எல்லாரும் துதித்தோம், நாங்கள் எல்லாரும் துதித்தோம். பிரைஸ் லார்ட். பிள்ளையை திருமணம் ஆகிறது ரொம்ப முக்கியம். அவன் பிள்ளை நமக்கு கிடைப்பது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம், பிள்ளையை கிடைப்பு நம்ம பெற்று எடுப்பதை காட்டிலும் அதை வளர்த்துக்கிற விதம் மிக 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 முக்கியமானது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்க தேவனுடைய ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுது? எபேசியர்களின் நிருபத்துல தேவனுடைய ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்லுது, உங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்தணுமா? பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சிக்கணும், போதனையிலும் அவர்களை வளர்த்தீர்களாக. சிட்சை, போதனை, போதனை. அப்ப சின்ன வயதிலே அப்பா அம்மா என்று கூப்பிட சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த பருவத்துல கூட தேவனுடைய இயேசுப்பா, இயேசுப்பா, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்று ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி படிக்க வைத்து தொடர்ந்து அந்த பிள்ளைக்கு தேவனுடைய ஸ்தோத்திரம் வசனங்களை கற்றுக் கொடுத்து அந்த வசனத்திலே நடத்துகிறதான ஒரு அனுபவம் ஒவ்வொரு தாயும் தகப்பனுக்கும் வேணும். அது ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் பிள்ளை தந்த தெய்வத்திற்கு செலுத்துகிற ஒரு கடனாகவே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைகளை, தேவன் அந்த பிள்ளைகளை நம்முடைய விருப்பத்திற்காக அல்ல, கர்த்தருடைய சித்தத்திற்கும் தேவ விருப்பத்திற்கும் விட்டு கொடுத்து வளர்த்தணும். மறுபடியும் சொல்றேன், ஸ்தோத்திரம். தாய் தகப்ப என்ன செய்யறாங்களோ, எங்களுக்கு சில அனுபவங்களை சொல்றேன். பிரைஸ் லார்ட். எங்களுக்கு குழந்தை தேவன் தந்த பொழுது ஸ்தோத்திரம், நாங்க வந்து இந்த முட்டாந்து போட்டு எங்க மனைவியார் ஜெபிப்பாங்க. நாங்களும் ஒரு சைடுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். இதே இந்த குழந்தை கீழே கடந்து பார்த்து 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 கடைசியில் அந்த குழந்தை என்ன பண்ணிச்சுது? அது முட்டாங்கு போட ஆரம்பிச்சது. நாங்க இல்லாத நேரங்கள் மூளைக்கு மூளை பேருந்து ஒரு பா விரித்து அதுல ஒரு பெட்ஷீட் விரித்து, சும்மா இருக்காது, சும்மாவே இருக்கவும் செய்யாது, நல்ல பா விரித்து அதுக்கு மேல நல்ல ஒரு பெட்ஷீட் விரித்து அதுல போய் ஒரு முட்டாங்கு போட்டு
என்ன ஜெபிக்கிறது என்ன பேசுறது எங்களுக்கு தெரியாது. பட் என்னமோ பல மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல, அதிக நேரம் சுகமா இருக்கும், அதிக நேரம் சுகமா இருக்கும். தாயாருக்கு பலவீனம் வந்தா இந்த பிள்ளை போய் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது, அப்படியே கை வச்சு ஜெபம் பண்ணுமா அப்பா விடுதலை ஆகும். கேட்டு பாருங்க தான் இருக்காங்க. ஸ்தோத்திரம். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் கண்டுபிடிக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் நான் ஒரு பீடி பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு வச்சுடுங்க, நாளைக்கு காய்ச்சல் வழி எடுத்துன்னு வந்து அது ஊதா படிக்கும். நான் எடுத்து அந்த பீடி தொண்டு அதை எடுத்து என்ன செய்யும்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதா? ஸ்தோத்திரம். நான் ஏதோ கண்ணராக ஒரு பானம் குடிக்கிறேன்னு வச்சுடுங்க, இதே போல ஒரு கல்லறைக்கு கலக்கி சோப்பு தண்ணி அது கலக்கி அந்த பிள்ளை குடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் எது செய்கிறனோ அதுதான் செய்யும். அதனால தான் தாயும் தகப்பனுக்கும் சில பத்திய முறைகளை பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த மகத்துவத்தை படித்து கற்று அதன்படி நாம் நடந்து நம்முடைய பிள்ளைகளை அதிலே நடத்தும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேசத்திலே அது உன்னதமான ஒரு நட்சத்திரங்களாய் வளர்ந்து உலகத்திற்கு அது அனுகிரகமாய் ஆசீர்வாதமாய் வளர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தாய் தகப்பன் செய்த சில குறைகளினாலும் தவறுகளினாலும் சில குறைகள், பிள்ளைகளை வளர்த்த சில குறைகள் வைத்திருக்கிறார்கள், சில தவறுகள் செய்திருந்தபடினால் தான் இன்னைக்கு என்ன தெரியுமா, முதியவர்கள் அதிகமாயிற்று. முதியவர்கள் அதிகமாக காரணமே அதுதான். ஸ்தோத்திரம். தாய் தகப்பன் பத்தியம் பார்க்கிறது இல்லை, பத்தியத்திலே தன்னை பிள்ளைகளை வளர்த்துவதில்லை, வசனத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை, வசனத்தின் பிரகாரம் மக்களை இப்படி நடை என்று சொல்லி அதன்படி செயல்படுத்துவதில்லை. இது நாம் தேவனுடைய சொந்த பிள்ளை வளர்ந்து வேலை வாங்கி கல்யாணமாகி குடும்பமாய் வரும் பொழுது சொந்த வயசான தாய் தகப்பன் இன்றைக்கு தேவனுடைய வேண்டா பொருளாக ஒதுக்கி தள்ளப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு அநாத மனையில கிடைக்கிறாங்க. சொந்த பெற்று 10 மாதம் பெற்று வளர்ந்த ஒரு அவன் தகப்பனும் தாய்க்கும் தன்னுடைய வீட்டில் இடம் கொடுப்பதில்லை. இன்னைக்கு பிரைஸ் ஸ்தோத்திரம். எவ்வளவு வருத்தம். தேவனை அறிந்தவர்கள் கூட, ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட, தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் கூட இன்னைக்கு அநேக பேர் தாய் தகப்பன் மேலே வெறுப்பு வைத்து தூக்கி வீசுகிற அனுபவத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இந்த ஞான பாலாகிய இந்த பரிசுத்த வேதாகம திருவெழுத்துக்களை சொல்லிக் கொடுத்து அதன்படி நடத்த தவறிவிட்டோம். அதுதான் காரணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தை பிரதிஷ்டை அதற்கு முன்பதமா அறிவெளி சில காரியங்கள் வாலிப பிள்ளைகள் ஸ்தோத்திரம் கவனிச்சுக்கிடணும். ஸ்தோத்திரம். அப்பா அம்மாவுக்கு இப்படி அதனால உசாரா வாழ்ந்துடலாம் நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் அதிகாரத்துல 1 முதல் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, உடைய ஆயுஷ் நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமா, உடைய வாழ்க்கையில நன்மை உண்டாய் இருக்க வேண்டுமா, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனப்படுத்தணும். ஒருவேளை சின்ன வயசுல நம்முடைய தாயும் நம்முடைய தகப்பனும் தேவனுடைய ஸ்தோத்திரம் நமக்கு வசனம் சொல்லி தந்து அதன்படி பிரகாரம் நடத்த அவங்க ஏலாமல் போயிருக்கலாம், அறியாமல் போயிருக்கலாம், தவறி போயிருக்கலாம். ஆனாலும் கூட தெய்வத்தை அறிகிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு தம்பியும் தங்கச்சியும் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. சொந்த தாயும் தகப்பனையும் கனப்படுத்தி அவர்கள் மனஸ்தாபப்படாதபடி, அவர்கள் வேதனைப்படாதபடி அந்த தாய் தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவசாலிகளாய் இருக்கும் பொழுது நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் நம்மை கனப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, நம்முடைய தாயின் தகப்பனும் கனப்படுத்ததாகணும். வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வசனங்கள் எவ்வளவுதான் எழுதப்பட்டிருந்தாலும் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை, பிள்ளைகளுக்கு அறிவூட்டுவதில்லை. இப்பொழுது நாம் இப்பொழுது சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒரு பிள்ளை நமக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட போகிறது. இந்த பிள்ளையை ஸ்தோத்திரம் வளர்த்துகிற தாயும் தகப்பனும் ஸ்தோத்திரம் முடிக்க மட்டும் தேவனுடைய வசனங்களை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க வசனத்துல முதல்ல நடைங்க, அதற்கு பிறகு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, அதன்படி பிள்ளைகளை நடத்துங்க. ஆமென். அல்லேலூயா. பிள்ளை பிரதிஷ்டைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஸ்தோத்திரம். ஆராதனைகளிலே மிக மிக முக்கியமானது ஒரு குழந்தையுடைய பிரதிஷ்டை. கர்த்தர் தந்த பிள்ளை, ஸ்தோத்திரம், ஆண்டவர் தந்த பிள்ளை.
அது அவருக்காக. பக்தன் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த நீ குழந்தை கொடுக்கும் பொழுது அதை நாம் எப்படி வளர்த்த வேண்டும் எனக்கு சொல்லித்தாங்க, நான் அதுபடி நடக்கட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து செவித்து அந்த பிள்ளையை ஆண்டுடைய சமூகத்தில் விட்டு வளர்த்துக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில வழிமுறைகள், பிள்ளை எப்படி முதல்ல நம்ம நடக்கணும், ரெண்டு நம்முடைய பிள்ளைகளை நம்ம வழியில நடத்தணும். பிரைஸ் ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் வேகமாய் போகிறதுனால நம்ம தொடர்ந்து அந்த பிள்ளைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ். சங்கீதத்திலே 128ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசித்து முடிப்போம். வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி, ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற மனுஷன், அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கிற மனுஷன், நம்ம பிள்ளைகள் அவர் வழியிலே நடத்துகிற ஒரு மனுஷன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென். உன்னுடைய கையின் பிரயாசம் வேறு ஒருவன் சாப்பிட வருவதில்லை, நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க, சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சைனி பிரியங்கா தான பேரு, என்ன பிரிங்களா? சரி, சைனி பிரிங்கிள். சரி சிஸ்டர், கவனிக்கிறீங்களா? தம்பி கவனிக்கிறீங்களா? உங்க பிள்ளை எப்படி இருக்குமா? பந்தியை சுற்றணும் சொல்லு. என் பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க எல்லாரும், அவங்க மட்டும் இல்ல, எங்க பிள்ளைங்க பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். அவர்கள் செழித்து இருப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவங்க எப்படி இருப்பாங்க? செழித்து இருப்பாங்க. ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமா, பாருங்க தம்பி, கேளுங்க. ஆராதனை முடங்க கூடாது. எல்லாரும் ஆராதனை முடங்க கூடாது. நம்ம ஆராதனை முடங்காம, பிள்ளை ஆராதனை முடங்காம ஆராதனை வரும் பொழுது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் வாசிங்க. ஏசாயா 44ஆம் அதிகாரத்துல ஏசாயா 44 3-4 வசனங்களை வாசிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியை, கவனிங்க, உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல். ஐயா கேக்குறீங்க தம்பி, கேக்குறீங்களா? உங்க சந்ததி மேல் தேவனுடைய ஆவியும் உங்க சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளை போல வளருவார்கள். ஆமென், ஆமென். சொல்லுங்க. எங்க பிள்ளைங்க புல்லின் நடுவே நீர்க்கால்வாய்களின் ஓரத்தில் நடப்பட்ட நிற்கிற அலரி செடிகளை போல வளருவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க பிள்ளைகள் அலரி செடிகளை போல வளருவார்கள். நாம் எங்க வீட்டிலே ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சந்ததி மேல் ஆவியும் ஒரு சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை நாம் ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ்
இதுதான் ஒரு பிள்ளையை எப்போ உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளருவாங்க? புல்லு நடுவே. பிள்ளைங்கிறது உலகத்துல ஜனங்களை குறிக்கும். அந்த இடத்துல இந்த ஜனங்களுடைய மக்கள், உலக ஜனங்களுடைய மக்கள் உன் பிள்ளை எப்படி வளரும்? கால்வாயில் ஓரப்பட்டு நடப்பட்டு அதுல நிற்கிற அந்த புல்லு நடுவே நிற்கிற அந்த நீர்கால்வாய்களின் ஓரத்தில் புல்லு நடுவே நிற்கிற அது எவ்வளவு செழிப்பா இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அப்படி உயர்ந்து நம்முடைய பிள்ளைகள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மக்கள் நன்றி, ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆகவே இப்பொழுது சில பக்தி முறைகளை நீங்கள் கை கொண்டு ஆண்டவர் பிள்ளைகளை ஆண்டவர் தந்த பிள்ளைகளை வளர்த்தோம். தேவன் ஆசை கொண்டு வாருங்க பிள்ளைகளை. பிள்ளைக்காக நம்ம எல்லாம் செடி எல்லாம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ நீங்க சில உபதேசங்களை கேட்டிருக்கீங்க, சரிதானே? கேட்டீங்க. இனிமேல் என்ன செய்யக்கூடாது? நீங்க முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க மாதிரி நீங்க என்ன செய்யணும்? ஆராதனை முடங்காம எல்லா நாளும் ஆண்டவரை வந்து ஆராதிக்கணும். அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யணும்? ஆராதிக்க விடணும். சரியா? சரிதானே? அவ அப்படிதான் சொல்றான், என்னை ஆராதிக்க விடணும்னு சொல்றான். ஆனால எக்காரணம் கொண்டோ ஆராதனை என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது. எந்த காரியம் வந்தாலும் எந்த நிலைமைகளும் ஆண்டவரை ஆராதிக்கிறத நிறுத்தக்கூடாது. நம்ம நிறுத்தாம எல்லாம் வந்து ஆராதிக்கணும். ரெண்டாவது, பிள்ளைக்கு நீங்க அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுக்கறது போல இயேசுவின் நாமத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். வசனங்களை சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தை செய்ய ஆரம்பிக்கணும். வசனம் என்ன சொல்ல அதை என்ன செய்யணும்? நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிள்ளை வசனத்திலே ஊற வளரும். நாளைக்கு வளர்ந்து அப்பா இது அம்மா என்னை இப்படிதான் வளர்த்துனாங்க, எங்க அப்பான்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த அதாவது அளவுக்கு மிஞ்சின பாசத்தோடு உங்களையும் கவனிக்கும். வேதம் சொல்லுது, பிள்ளை பேசினாலே ரட்சிப்பு உண்டு. இப்படி வளர்த்துற பிள்ளை நிமித்தம் நமக்கு என்னன்னா தாய் தகப்பனுக்கு நன்மை உண்டு, ரட்சிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நன்மை நம்ம பெற்று அனுபவிக்கணும். ஓகே, சரி, ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை எப்படி ஸ்தோத்திரம். சகோதரிய பேர் ஜெதீஸ், தாயார் பேரு சைனி பிரிங்கிள், அம்மா பிள்ளையுடைய பேரு ஸ்தோத்திரம் அரோஷியா ஏஞ்சல். அரோஷியா ஏஞ்சல் என்ற பிள்ளை. ஸ்தோத்திரம். உங்க பேரு இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆண்டவர் பிள்ளை தந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே ஸ்தோத்திரம். மனோபர் கேட்டது போல இந்த பிள்ளையை வளர்த்தக்கூடிய கிருபையும் ஞானமும் அறிவும் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் தேவன் தரும்படி நாம் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை சிறு வயதிலே ஞானத்திலும் கிருபையிலும் நிறைந்த பிள்ளையாய் வளரும்படி தேவன் அனுக்கிரகம் செய்யும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமே ராஜாதி ராஜாவே துதிக்கிறெல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா கருணை இருக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பிள்ளையே இந்த தாய் தகப்பனுக்கு நீர் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் ஆண்டவரே. பிள்ளையை தேவன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆண்டவரே இந்த பிள்ளையை அரோஷியா ஏஞ்சல் என்று பெயர் வைத்து இங்கே பிரதிஷ்டை பண்ணுகிறேன் கர்த்தருக்காக. ஆமை ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் ஞாபக சக்தியிலும் தீர்க்காயுசை பெற்று வளர்ந்து ஆண்டவருக்கு கனி கொடுக்க தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நாங்கள் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளையை பெற்ற தாயும் தகப்பனும் பாக்கியவான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட கிருபை பெருகட்டும் தகப்பனே. இவர்களை ஆசீர்வதியும். இந்த பிள்ளையை வளர்த்தபடி கிருபை தாரும், விசேஷமான வரங்களை தாரும், விசேஷமான ஞானத்தை தாரும், விசேஷமான அறிவை தாரும். தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே
பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற திருவசனத்தின்படி ஆண்டவரே எல்லா பத்திய முறைகளும் இவர்கள் கைக்கொண்டு அதன்படி பிள்ளையை ஆண்டவரை வளர்த்த தெய்வம் இவர்களை அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரப்பா. ரெண்டு பிள்ளைகளை கூட உடைய கருத்தில் தருகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் பிள்ளைகளை உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணி உமக்காக வளர ஆண்டவரே தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளை வளர்த்தபடி ஞானம், கிருபை, அறிவு பெற்றோர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.